ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சரவேக் சேனல். நான்கள் விவேக் வீடியோவில் ராஜ பீமாங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற 30 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ராஜ பீமா இந்த படத்தை நிறைய சம்பத் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் ஆரவ், ஓவியா, கே.எஸ். ரவிக்குமார், நாசர், யோகி பாபு இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, ஆரவ் சின்ன வயசாக இருக்கும்போது தன்னோட அம்மா கிட்ட பெரிய யானை பொம்மை கேட்குறாரு. அதை வாங்கி கொடுக்காமலே அவங்க இறந்து போயிடுறாங்க. அதனால் ஆரவோட அப்பா என்ன பண்ணுறாருனாக்க, நிஜத்திலே ஒரு யானையை வாங்கி கொடுத்துறாரு. அந்த யானையோட பேர் தான் பீமா. ஆரவ் வந்து தன்னோட அம்மாவை நினச்சி அதை வளர்த்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது அதே ஆப்போசிட் சைடில் கே.எஸ். ரவிக்குமார் என்ன பண்ணுறாருனாக்க, வனத்துறை அமைச்சராக இருக்கார். அவர் யானை தந்தம், மான் கொம்பு, புலித்தோல்னு சொல்லிட்டு கடத்தலில் ஈடுபட்டு காசு பார்த்துட்ருக்காரு. இந்த விஷயம் சிஎம்க்கு தெரிய வருது. சிஎம் உடனே வனத்துறையிலேருந்து நெசவாளர் துறைக்கு மாற்றிடுறாரு. உடனே கே.எஸ். ரவிக்குமார் வந்து மூட நம்பிக்கையில் உள்ளவர். அவர் ஒரு சாமியார்ட்ட கேட்குறாரு, இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, அந்த பரிகாரம் செஞ்சால் அமைச்சர் அந்த சிஎம்ஏ ஆகலான்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு யானை மூஞ்சில் ஒரு சுழி இருக்கிற மாதிரி ஒரு யானையை கழுத்தை அறுத்துட்டிங்கனாக்கா நீங்கள் சிஎம் ஆயிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி யானையை காடு ஃபுல்லாக தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. ஆரவ் வளர்க்குற பீமாங்கிற யானைக்கு சுழி இருக்குது, அதை கடத்திடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ ஆரவ் தன்னோட யானை மீட்டாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 45 minutes. ரொம்ப சின்ன படம் தான். ஆனால் படம் பார்க்கும்போது ரொம்ப லென்த்தாக வர மாதிரி இருக்குது. எப்படா படத்தை முடிப்பீங்க, வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த படம் 2019 எடுத்தாங்க. அப்போ தான் பிக் பாஸ் சீசன் போயிட்டு இருந்த காலம், ஆரவ் வின்னர் ஆன காலம். அப்போது ரொம்ப பீக்கில் இருந்ததுனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணாங்க. ஒரு சில பிரச்சனைகளால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமலே விட்டுருந்தாங்க. 2020 இதை வந்து ஹிந்தியில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் ஒன்றும் ஓடல. இப்போ வந்து தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் தெரில. இதுக்கு முன்னாடி பரத ராஜா வந்து தமிழில் வந்து 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆனிச்சு. அதே போல் இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. படம் வந்து சரியான மொக்க படமாக இருக்குது. இந்த படத்தில் ஆரவ் வந்து ஹீரோவாக லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒன்றும் பெருசாக ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லை, ஒரு சாதாரண ஒரு ஆக்டிங் தான். அதெல்லாம் பார்க்கும்போது எப்போதும் போல தான் இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் ஓவியா வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி வந்து போவாங்க. பிக் பாஸ் சீசன் அப்போ ஆரவும் ஓவியாவும் லவ் பண்ணுறாங்கன்னு ஒரு காசிப் இருந்துச்சு. அதனால ஓவியா வந்தாங்களா என்னன்னு தெரில. படம் எல்லோரும் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெருசாக அவங்களுக்கு ஒரு ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லை, ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி வந்துட்டு போயிட்டாங்க. அடுத்து கே.எஸ். ரவிக்குமார் வந்து ஒரு வில்லன் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பெரிய வில்லத்தனம்லாம் இல்லை, ஒரு சாதாரண ரோலை தான் எடுத்து நடிச்சிருக்காரு. வில்லத்தனம்னு இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. கொடுக்கப்பட்ட ரோல் ரீசெண்டாக பண்ணியிருக்காரு. ஆக்டிங்கை பொறுத்தவரைக்கும் குறை சொல்லலை. பட் ஆனால் இந்த படத்துக்கும் அந்த வில்லத்தனத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி இருக்குது படம். அடுத்து யோகி பாபு காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் காமெடிக்கெல்லாம் சிரிப்பே வரல, சும்மா கிரிஞ்சு மாதிரி தான் இருக்குது. கடுப்பாக இருக்குது பார்க்கவே. யோகி பாபு காமெடி பார்க்கவே அந்த அளவுக்கு சரியான மொக்கையாக இருக்குது இந்த படத்தில். அடுத்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யாஷிகா ஆனந்த் நடிச்சிருக்காங்க. யாஷிகா ஆனந்துக்கு பெரிய ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லை, ஒரு சாதாரண ரோல் தான். இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே ஆக்டிங்கான ஸ்கோப்பே கிடையாது. அந்த இவங்களுக்கு பெரிய ஒரு ஆக்டிங்கு, பெரிய ஒரு ரோல்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரோலுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ரைட்டிங் அவ்வளோ ரொம்ப மோசமாக இருக்குது இந்த படத்தில். மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடலாம் சொல்லலாம். இது சரியான மொக்க படம். இதுக்கு முன்னாடி வந்து ஹாலிவுட்டில் வந்து கும்கி வீரன் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, டோனிஜா படம். அதில் அவர் வளர்த்த யானையை கடத்திடுவாங்க. அதை எப்படி மீட்டுட்டு வராருங்கிறது தான் கதையாக இருக்கும். அதே போல் தான் இந்திய சினிமாவிலையும் நிறைய படம் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு நிறைய படத்தை காப்பி அடித்து ஒரு சாதாரண ஒரு கதையை எடுத்து வச்சுருக்காங்க. சின்ன படமாக இருந்தாலும் அது படம் பார்க்குறதுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இதை ஸ்கிப் பண்ணிடலாம். வேணா உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலை அப்படின்னாக்க, எனக்கு சின்ன குழந்தைங்களுக்கு யானைலாம் காட்டினா பிடிக்கும்னாக்க வேணா காட்டுங்க, ஒரு டைம் பாஸுக்கு பார்க்கலாம், அவ்வளோதான். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்க 1 hour 45 minutes. ஃபர்ஸ்ட் ஆஃப் போர், செகண்ட் ஆஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது சரியான மொக்க படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் அடல் கண்டென்ட்லாம் இல்லை, எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.